பாஜக கட்சியில் இருக்கீங்க இல்லையா? மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. தம்பி, அப்படி நீங்க என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தீங்கன்னா என் பேர்ல உள்ள சலூனை உங்க பேருக்கு எழுதி வைக்கிறேன். அறிமுகம்லாம் படுத்த வேணாண்டா. என்ன இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். பேசாம மூடிக்கிட்டு எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. பாஜக கட்சியில் இருக்கீங்க இல்லையா? ஏன் ஒரு தேசியவாத இயக்கத்துல இருக்குமா? தம்பி, என்கிட்ட பேசுன மாதிரி எல்லார்ட்டும் போய் மெண்டல் மாதிரி பேசிக்கிறீங்கன்னு வச்சுக்க, பைத்தியமும் முத்திர குத்தி இருக்கிற வேலையை கேன்சல் பண்ணி ஊருக்கே திருப்பி அனுப்பிடுவாங்க. Okay, give me 3 reasons why you support BJP. எனக்கு personally அவங்களோட இது பிடிக்கும். அவங்களோட ஆட்டிடியூட், அவங்களோட ஸ்பீச் பிடிக்கும். அவங்களோட ஸ்பீச் பிடிக்கும். பாஜகவோட கொள்கையை பத்தி பேசணும்னா ஒரு முழுசா வந்து பிரதம மந்திரியோட பேச்ச கேட்கணும். பாஜகவோட கொள்கை என்ன? மத கலவரம் பண்றது, மணிப்பூர்ல பெண்களை நிர்வாணப்படுத்தி இழுத்துட்டு போறது, கம்பெனிகளுக்கு வரி தள்ளுபடி பண்ணிட்டு கல்வி கடன் வாங்கினவங்க வீட்டுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறது, எதிர்கட்சியில இருந்தா ஊழல்வாதின்னு சொல்லி குற்றம் சொல்றது, அதே உங்க கட்சியில வந்து சேர்ந்துட்டா வாஷிங் மிஷின்ல போட்டு புனிதமாக்கி புனிதர்னு சொல்றது, முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களை திட்டிக்கிட்டு அவர் உருவாக்கின பொதுத்துறை நிறுவனங்கள் பிஎஸ்என்எல்ல விற்கிறது, பிஹெச்எல்ல விற்கிறது, ஏர்லைன்ஸை விற்கிறது, என்எல்சியை விற்கிறது, ஒரு பக்கம் திட்டிக்கிட்டு அவர் உருவாக்கின பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் வித்து திங்கிறது. இதெல்லாம் ஒரு கொள்கை. எங்கேயாவது போய் மசூதியை இடிச்சுட்டு பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போடுறது, திருடன், ரவுடி, கொள்ளக்காரன் இவனெல்லாம் பிடிச்சி கட்சியில் சேர்த்துட்டு பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றது, இதெல்லாம் ஒரு கொள்கை. நல்ல மாட்டு கொடுத்தல். தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தி இருக்காருல்ல, அவரை சுட்டது யாரு? சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு இந்து. அவர் பெயர் நாத்துராம் கோட்சே. அங்கு துவங்குகிறது அது. நானும் சாட்சி. கோட்சே எந்த அமைப்பில் இருந்தாரு? RSSல இருந்திருக்கலாம், RSSல பயிற்றுவிக்கப்பட்டிருக்கலாம், RSSல ட்ரைனிங் எடுத்திருக்கலாம். செருப்பால் அடிக்கும். எஸ் டாக்டர், கமாண்ட் ரிசீவ். அமித்ஷா வந்தாரு, வந்தவுடனே ஆதினரை சந்திச்சார். மந்திரி லெவல்ல கான்டாக்ட் வச்சிருக்க கட்டிக்கார பயல. இந்த ஆதினர் ஃப்ராடுன்னு ஊருக்கே தெரியும். கார்ல போகும்போது எனக்கு வந்து ஒருத்தர் இடிக்க வந்தான் போய் சொன்னார். தொப்பி போட்டிருப்பான், தாடி விட்டுருப்பான் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் போய் கூகுள்ல செக் பண்ணாங்க. தொப்பி போட்டு தாடி விட்டு யார் பார்த்தா நம்ம தலைவர் பிரதமர் மோடி தான் தெரியுறாரு. சாம்பார் ஆப் எனக்கு. நீங்க கரூரா சொந்த ஊரு? எது கட்சியில சேர்த்தீங்க? கட்சியில யாரு வந்தா சேர்த்து போ சார். இந்த நாய் கட்சியில சேர்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு மானங்கட்ட கட்சி எங்காவது பார்த்திருக்க முடியுமா? தேடப்படும் குற்றவாளி அண்ணாமலை சந்திச்சார். அண்ணாமலைக்கு ஆருத்ராவுக்கும் தொடர்பு இருக்கு. அண்ணாமலை பிடிச்சி உள்ள போடுங்கறேன். நீங்க இந்த மணியாட்டு அல்லகைப்பா. அல்லகைனா எடுப்பு சோறு மிச்ச மீதி போட்டா தின்னுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆமாம் போடுறேன். இங்க நடக்கக்கூடிய அநியாயம், அட்டூழியம், திருட்டு பயிர துணை போவாதீங்க. நான் எங்க அண்ணாமலை துணை போனேன்? நக்கல்யா அவனுக்கு. அண்ணாமலையை தப்பு தப்பா பேசி பொய் சொல்றீங்க. வாங்கின காசு கூவுறீங்க. யார் அண்ணாமலையா? முக்தார் சார். பாஜக கட்சியில் இருக்கிற மாதிரி புரிக்கியா நான் அவன்கிட்ட கையில காசு வாங்கிட்டு வரேன். அவரு ரொம்ப அசிங்கமா போச்சு. எதுவுமே இல்ல. நீங்க வந்து ஒரு ட்வீட்டை போட்டா அசிங்கமாயிருமா? ஐபிஎஸ் தான் அண்ணாமலை. அவன் பேசக்கூடாது. உனக்கு என்னடா மரியாதை? லங்கர் கட்ட உருட்டு வந்தானே நீ? ஐபிஎஸ் தானே? ஆமா. ஒரு குற்றவாளி தெரியாது சேர்க்கூடாது. அண்ணாமலை நம்பிக்கைக்குரிய தலைவன். கொள்ளக்காரன் கூட கூட்டாளி எல்லாம் அவனுக்கு தலைவனா? ஒரு தலைவன். யார் தலைவன்? ஒரு தலைவன் பத்தி நீங்க பேசக்கூடாது. ஏப்பா அப்படி மல்லி கட்டிக்கிட்டு இருக்க? நான் சொல்றது கேளு. அது தலைவன் இல்ல. இல்ல, அவன் தலைவன். இவன்லாம் ஒரு லீடர். இவனுக்கு 2 பால் விட்டுங்களேன். இல்ல, அவன் தலைவன். எப்படி தலைவன்? கரெக்டா சொல்லிருக்கான். குடி கெடுக்கிறவன், கோல் மூட்டுறது, அடுத்தவன் குடும்பத்தை கரைச்சு விடுறது, தூங்குறவன் தலையில தீய வைக்கிறது, தமிழ்நாட்டுக்கு எல்லா கெட்ட பழக்கம் இருக்கு. பாஜக அமர் கட்சிக்குமா எல்லா குற்றவாளிகளும் உள்ள வச்சிருக்கீங்க, கூத்தடிச்சிருக்கீங்க, கட்சியா நடத்துறீங்க. This is not a கமலாலயம். This is காமாலயம். எல்லா கட்சியிலும் புறம்போக்கு இருக்கதான் செய்வானுங்க. கட்சியில புறம்போக்கு இருக்கலாம், புறம்போக்கே கட்சியில இருக்க கூடாது. ரொம்ப அடிக்கிறான்டா இவன். சூப்பர். அப்போ நீங்க திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர். நான் பெருமைப்படுவேன். எனக்கு பாஜக கட்சிக்காரன் சொன்னாதான் உடம்பெல்லாம் குத்து அசுத்தமா இருக்கு. டேய் ஆமா மாப்ள, நானா இருந்தா தூக்கு போட்டுக்கிட்டு செத்துருப்பேன். ஒரு 200 ரூபாய் 6000 வச்சுங்க. 400 ரூபாய் பொண்ணுங்க கூட்டி கொடுப்பாங்க புரோக்கருங்க. அங்க பார்த்தாலும் 200 ரூபாய் 300 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபான்னு வாங்க.
மாமா வேலை பாக்குறியா? அதே மாதிரி தான் பாஜக கட்சிக்காரங்க எவனா பேசலாம் 200 ரூபாய் 300 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் அந்த புத்தி போதா பாரு. அவ்வளவு தொழில் சுத்தம் பண்றது மானங்கட்ட தொழில், இதுக்கு மார்க்கெட்டிங் வேற. விபச்சாரம் நடத்துறவங்க இப்படிதான் புரோக்கர். ஒரு டவுட், உன்னை மாமா மாமான்னு கூப்பிட்டாங்களே, நீ அவளுக்கு மட்டும்தான் மாமாவா இல்ல இந்த ஏரியாவுக்கு மாமாவா? மாநிலத்தின் உரிமையை நிலைநாட்டியவர் அன்றைய கலைஞர் கருணாநிதி. தலைவர் கருணாநிதி. ஆமா தலைவர் தான். இன்னும் 10 வருஷம் கழிச்சு தலைவர் மோடின்னு சொல்லுவீங்க. ஏன் சுத்து வரா? एक चाय वाला 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 इस लोकतंत्र के अंदर एक वोट के अधिकार से सीधा चाय वाले से प्रधानमंत्री बन जाता है। उस वोटर आईडी कार्ड की कोई अहमियत नहीं। क्या बात करते हो आप? मेरी तरफ उंगली ना करे, मेरी तरफ उंगली ना करे। सारे प्रिविलेज का मामला है। पहली बार कौन है? எது அதுக்கு என்னப்பா? வேணா ரைட் விடு. இந்த கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? மோடி இறந்ததுக்கு பிறகு நீங்க மோடியே தலைவர்னு சொல்லுவீங்க. कुछ नहीं इतना है ஓடி வாயில அட்டத்து வைக்க. பிரதமர் அப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க கருசனம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஏழை இப்படி பண்றிய திருத்து மெண்டல் பண்ணலாம், கெட்ட பண்ணலாம். மூஞ்சி மாறி வர மூஞ்சி மாறி நாடு தேத்துமா பிஜேபி தான். பாரத் மாதா கி ஜெய் சொல்றது பொண்ணுங்களுக்கு எடுக்க சிண்டு முடிறீங்க. இப்ப நைனாருக்கும் அண்ணாமலைக்கும் சிண்டு முடியணும். முடிங்க. அம்புட்ட ஆசை. நாங்க இப்போ 22ஆம் தேதி முருகரை கையில் எடுத்திருக்கிறோம். 2026ல தமிழ்நாட்டே கையில் எடுப்போம். 2026ல தமிழ்நாட்டே கையில் எடுப்போம். கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்த எவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றான் பாரு. நாங்க இப்போ 22ஆம் தேதி முருகரை கையில் எடுத்திருக்கிறோம். பாஜகவுக்கும் முருகருக்கும் சம்பந்தமே கிடையாது. அது முருகர் தமிழ் கடவுள். 22ஆம் தேதி முருகரை கையில் எடுத்திருக்கிறோம். அவங்க RSS ஓட இதுதான். 2026ல தமிழ்நாட்டே கையில் எடுப்போம். ஏசுக்கிறீங்க இப்ப நீ சொல்லுப்பா. 2026ல தமிழ்நாட்டே கையில் எடுப்போம். எங்க இன்னொருத்தரும் சொல்லு பாக்கலாம். சொன்னேனே பரவாயில்ல சொல்லுப்பா. 2026ல தமிழ்நாட்டே கையில் எடுப்போம். ஏன்னு கேட்கறதுக்கே இவ்வளவு கேவலமா இருக்கு. இவனுங்க எல்லாம் தேர்தல் நின்னா எவ்வளவு பெரிய கேவலமா இருக்கு. என்ன காரி துப்புறாங்க? பலாத்காரம் பண்ண பாஜக கட்சிக்காரன் இருப்பான். ஆமா, ஊர்ல அத்தனை குற்றச்சாட்டும் செய்தது பிஜேபி தான். என்ன சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? சந்தோஷமா சார்? எப்படி சந்தோஷம் சார்? எப்படி ஒதுக்கிட்டீங்க? உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷமா இருக்கு. வாஜி 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 என் பேக் தேஞ்சி போச்சு. ஏன்பா இப்படி அடி வாங்குற? என்னையா பண்றது? நான் யதார்த்தமா தான் பேசுறேன். உங்க ஆளுங்க தான் அதுக்கு வேற வேற அர்த்தம் கண்டுபிடிச்சு என்னை அடிக்கிறாருங்க. ஆனால் இந்தியா முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மாநிலங்கள்லயுமே பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதிமுக காரங்கனா இருந்தா பக்கத்துல இருந்து காதை விரிச்சு காட்டு. எனக்கு ஒரு மாநிலத்துல ஒரு பெரிய கட்சியோட பிஜேபி கூட்டணி சேரும். அப்படி சேர்ந்த பின்பு அந்த கூட்டணி என்பது கொஞ்ச நாள் அதனுடைய டைனமிக்ஸ் மாறிடும். பிஜேபி பெரிய கட்சியா வளர்ந்துரும். இது வேற எந்த கட்சிக்கும் நடக்காத ஒரு நிகழ்வு. இது தமிழ்நாட்டிலையும் நடக்கிறது, நடக்க போகிறது. என்னையா சொல்ற நீ? என்ன சொல்ற நீ? அந்த கூட்டணி என்பது கொஞ்ச நாள் அதனுடைய டைனமிக்ஸ் மாறிடும். பிஜேபி பெரிய கட்சியா வளர்ந்துரும். இது தமிழ்நாட்டிலையும் நடக்கிறது, நடக்க போகிறது. என்ன இழிச்ச வாய பாருங்க. கிச்சனா எது கொடுத்தாலும் வாங்கிப்பா, எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேன்ற இலக்காரன் தான். ஒருவேளை ஸ்டாலின் கவர்மெண்ட் தோற்கடிக்கப்பட்டு எடப்பாடி தலைமையில் ஒரு அரசு அமைந்தால் அதில் பிஜேபியோட ரோல் பெரிய அளவில் இருக்கும். பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் பெரிய அளவில் இருக்கும். மந்திரி சபையில் அவங்க இருந்தாலும் இல்லாட்டியும் கண்டிப்பாக மந்திரி சபையில் இருப்பாங்க. அண்ட் தட் வில் பி எட்டர்னல் டூம் தமிழ்நாட்டுக்கு. கவர்னன்ஸில் பிஜேபியோட ரோல் தமிழ்நாட்டில் அதிகமாகுது, பவரில் அவங்க வராங்க அப்படின்னா கேஸ்கேடிங் எஃபெக்ட் தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ்நாட்டோட சோஷியல் ஃபேப்ரிக்கை கண்டிப்பாக அவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஒரே வார்த்தை எட்டர்னல் டூம், நிரந்தர பேரழிவது. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். இந்த 11 வருஷமாக அவங்க பண்ணிட்டு இருக்க பல மாநிலங்களில் பிஜேபி ஆதரவு பெற்ற கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள், அவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள், அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள், அவர்களுடைய ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்லாவே புரியும். மதவெறியை தூண்டிட, மக்கள் நிம்மதியை கெடுத்திட, உங்கள் வேலை வாய்ப்புகளை பறித்திட, உங்களை நடு ரோட்டில் நிறுத்திட, உங்களை சோத்துக்கு திண்டாட விட எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறோம் மதவெறியர்களின் கூடாரம். பாஜக 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 நடுரோட்டில் நிற்க ஆதரிப்பீர். நானே 2000-3000 ஆடு மாடுகளை திரட்டிட்டு வாங்கருவாளோட இப்ப பாலையருவாளோட மேய்க்க போவேன். எவன் குறுக்க வருவான்?
எத்தனை விதமான சலம்பு இருக்கோ அத்தனை விதமான சலம்பையும் கத்த வேணாம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டல மட்டும் அடிச்சிடாத. குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.